நண்பர்களே, உங்கள் கையில் வரும் பணம் ஒருபோதும் நிரந்தரமாக தங்குவதில்லை. அது உங்களை விட்டு மிக மிக விரைவாக ஓடிப்போகிறது என்றால் அதற்கு வங்கிக் கணக்கில் இருக்கும் தொகையோ அல்லது உங்கள் வருமானமோ காரணம் அல்ல. நீங்கள் பணம் பற்றிய மிக ஆழமான ஒரு உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அடிப்படை காரணம். நான் சொல்வதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்கள் இங்கேதான் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் பணத்தை வெறும் காகிதத்தாளாகவோ அல்லது வங்கிக் கணக்கில் இருக்கும் சில எண்களாகவோ மட்டுமே பார்க்கிறீர்கள். இது முற்றிலும் தவறு. பணத்தை ஒரு பொருள் என்று பார்க்கும் மனப்பான்மை உங்களுக்குள் இருக்கும் வரை பணம் உங்களை தவிர்த்து ஓடிக்கொண்டே இருக்கும். பணம் ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு உயிர் சக்தி. அது பிரபஞ்சத்தின் ஆற்றல். நீங்கள் ஒரு உயிரை அல்லது ஒரு மிக முக்கியமான உறவை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படித்தான் நீங்கள் பணத்தையும் நடத்த வேண்டும். நீங்கள் பணத்தை அலட்சியப்படுத்தினால் அது உங்களிடம் மரியாதை காட்டாது. அது உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். பணத்திற்கும் மரியாதை தேவை. இன்று நாம் பணம் ஒரு உயிர் சக்தியாக உங்கள் கையில் தங்காமல் ஓடச் செய்யும் 3 ஆன்மீக பழக்கங்கள் என்ன, அதை சரிசெய்து பணத்தை உங்கள் வாழ்வில் ஒரு விசுவாசமான துணையாக மாறுவது எப்படி என்று நேரடியாக பார்க்கப் போகிறோம். இது வெறும் 3 குறிப்புகள் அல்ல, இது உங்கள் நிதி வாழ்க்கையின் மூலக்கூறை மாற்றப் போகும் ஆழமான ரகசியங்கள். முதல் ஆழமான தவறு, பணத்தை நீங்கள் ஒரு வேலைக்காரனாக மட்டுமே பார்க்கிறீர்கள். நாம் பேசப்போகும் முதல் தவறு மற்றும் மிகவும் ஆபத்தான பழக்கம், பணத்தை நீங்கள் ஒரு வேலைக்காரனாக மட்டுமே பார்க்கிறீர்கள். நீங்கள் ஒரு நபரை உங்களுக்கு வேலை செய்ய மட்டுமே பயன்படுத்தினால் அந்த உறவு நீடிக்குமா? நீடிக்காது. அதுபோலத்தான் பணமும். நீங்கள் பணம் வரும்போது அதை உடனடியாக அடுத்த தேவைகளுக்காக செலவழித்து உங்களின் கஷ்டங்களை போக்கும் ஒரு சுமையாக பார்க்கிறீர்கள். இது முற்றிலும் தவறு. பணத்தை நீங்கள் வேலைக்காரனாக பார்க்கக்கூடாது, மாறாக ஒரு விசுவாசமான துணையாக பார்க்க வேண்டும். மக்களுக்கு இருக்கும் குழப்பம் என்ன தெரியுமா? பணத்தை முதலீடு செய்தால் மட்டுமே அதற்கு மரியாதை என்று நினைக்கிறார்கள். ஆனால் முதலீடு என்பது 2ஆம் கட்டம்தான். முதல் கட்டம் உங்கள் மனப்பான்மை. ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்காக கடினமாக உழைத்து களைத்து வீட்டிற்கு வருகிறான் என்றால் நீங்கள் அவனுக்கு எப்படி மரியாதை கொடுப்பீர்கள்? அவனை அமர வைத்து உணவு கொடுத்து ஓய்வு எடுக்க அனுமதிப்பீர்கள் அல்லவா? அதுபோலத்தான் பணமும். உங்களிடம் வரும் பணத்தை நீங்கள் மதிக்கும் போது, அதை செலவழிக்கும் முன் அதற்கு ஒரு மரியாதையான இடம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு பெருமையுடன் சேவை செய்யத் தொடங்கும். உதாரணமாக, 1,00,000 ரூபாய் உங்களுக்கு வருமானமாக வருகிறது என்றால் அதை ஒரு தேவையில்லாத பில்லுக்காக முழுவதுமாக உடனடியாக செலவழிப்பதை நிறுத்துங்கள். முதலில் அந்த 1,00,000-இல் ஒரு பகுதியை, குறைந்தபட்சம் 10% ஒரு மரியாதையான முதலீட்டு கணக்கிற்கு அல்லது உங்கள் இலக்குகளுக்கான ஒரு சேமிப்பு கணக்கிற்கு மாற்றுங்கள். இந்த செயல் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு சிக்னல். நான் இந்த கடினமாக உழைத்து வந்த பணத்தை ஒரு வேலைக்காரனாக பார்க்கவில்லை, இதை நான் பெருக்கப் போகும் ஒரு துணையாகவே பார்க்கிறேன் என்று நீங்கள் பிரபஞ்சத்திடம் வாக்குறுதி அளிக்கிறீர்கள். உங்கள் கஷ்டங்களை போக்கும் ஒரு சுமையாக பணத்தை பார்க்கும்போது பணமும் உங்களை சுமப்பதை தவிர்த்து ஓட நினைக்கும். நீங்கள் பணத்தை ஒரு வளர்ச்சியின் விதையாக பார்க்க வேண்டும். செலவழிக்கும் எண்ணத்தில் பார்க்காமல் பெருக்கும் எண்ணத்தில் பார்க்கத் தொடங்குங்கள். இதுதான் பணத்தை உங்கள் வாழ்வின் நிரந்தர துணையாக மாற்றும் முதல் ரகசியம். 2வது ஆழமான தவறு, உங்கள் பணப்பையை ஒரு குப்பை தொட்டி போல நடத்துகிறீர்கள். அடுத்து நீங்கள் செய்யும் 2வது மிகப்பெரிய தவறு, உங்கள் பணப்பையை ஒரு குப்பை தொட்டி போல நடத்துகிறீர்கள். உண்மையை சொல்லுங்கள், உங்கள் பையில் கிழிந்த ரூபாய் நோட்டுகள், கடந்த மாத பில் ரசீதுகள், தேவையற்ற கடனட்டைகள், உடைந்த நாணயங்கள் என அனைத்தும் சேர்ந்து குழப்பமாக இருக்கிறதா? இருந்தால் நீங்கள் உங்கள் செல்வத்தை மிக மோசமாக அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். மக்கள் இங்கே செய்வது என்னவென்றால் பணத்தை வெறும் பயன்பாட்டுப் பொருள் போல, அதாவது பழைய காகிதம் போல நடத்துகிறார்கள். இது மிகவும் தவறு. பணம் என்பது உங்கள் கடின உழைப்பின் உருவம். உங்கள் உழைப்பால் வந்த பணத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் பிரபஞ்சம் ஏன் உங்களுக்கு மேலும் பணத்தை அனுப்ப வேண்டும்? இதுதான் கேள்வி. நீங்கள் செய்யும் தவறு, கிழிந்த ரூபாய் நோட்டுகளை அலட்சியமாக பையில் வைத்திருப்பது, கிழிந்த நாணயங்களை பயன்படுத்துவது. இது உங்களை சுற்றிச் சீரழிவின் ஆற்றலை உருவாக்குகிறது. பணத்தின் உயிர் சக்தி சீரான, சுத்தமான இடத்தில் மட்டுமே தங்க விரும்பும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு செல்வந்தர் எப்போதும் தன் பணப்பையை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பார்.
நோட்டுகளை வரிசையாக மடிக்காமல் முகப்பு பக்கம் ஒரே திசையில் இருக்கும்படி வைப்பார். கிழிந்த நோட்டுகளை உடனே வங்கியில் மாற்றுவார்கள். நாணயங்கள் வைப்பதற்கென்றே ஒரு தனி பையையோ அல்லது பெட்டியையோ பயன்படுத்துவார்கள். நீங்கள் பணத்தை நேராக அழகாக வைக்கும்போது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒரு சிக்னலை அனுப்புகிறீர்கள். நான் செல்வத்திற்கு தகுதி வாய்ந்தவன், நான் அதை உயர்வாக மதிக்கிறேன். உங்கள் பணப்பை என்பது உங்கள் செல்வத்தின் வீடு. அந்த வீடு சுத்தமாக நேர்த்தியாக இல்லாவிட்டால் பணம் என்ற உயிர்ச்சக்தி அங்கு குடியேறாது. நீங்கள் உங்கள் பையை திறக்கும்போது ஒரு ராஜாவின் கருவூலத்தை திறப்பது போல உங்களுக்குள் ஒரு மரியாதை உணர்வு ஏற்பட வேண்டும். இந்த மரியாதை உணர்வுதான் அதிக பணத்தை ஈர்க்கும் காந்தம். மூன்றாவது ஆழமான தவறு, உங்கள் செலவுகளில் நீங்கள் நன்றி உணர்வு காட்டுவதில்லை. மூன்றாவது மற்றும் மிக ஆழமான தவறு, உங்கள் செலவுகளில் நீங்கள் நன்றி உணர்வு காட்டுவதில்லை. நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் என்றால், பணம் செலவாகும் போது ஐயோ செலவாகிவிட்டதே, எனக்கு கடன் வந்துவிட்டதே என்று வருத்தப்படுகிறீர்கள். இந்த வருத்தம் ஒரு மிகப்பெரிய எதிர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது. இந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் கையில் இருந்து போன பணத்தை மீண்டும் உங்களிடம் வரவிடாமல் தடுக்கிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்குகிறீர்கள், அதற்கு கட்டணம் செலுத்துகிறீர்கள். அந்த கட்டணம் எதற்காக? உங்களுக்கு உணவு கிடைத்தது, உங்கள் குடும்பம் பசியாறியது, உங்கள் வாழ்க்கை சுமூகமாக ஓடுகிறது. இந்த சேவைக்காக நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் வருத்தத்துடன் அனுப்பினால் பிரபஞ்சம் உங்கள் செலவுகளை ஒரு சுமையாக பார்க்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு பைசாவிற்கும் இந்த சேவைக்கு நன்றி, இந்த கிடைப்புக்கு நன்றி, இது பல மடங்காக என்னிடம் திரும்ப வரும் என்று உண்மையிலேயே மனம் திறந்து நன்றி சொல்லுங்கள். இங்குதான் பலருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. கடனை கட்டும் போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்கிறீர்கள். இதுதான் மிக ஆழமான புள்ளி. நீங்கள் கடனை கட்டும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் வாங்கிய கடன் ஒரு காலத்தில் உங்கள் தேவையை நிறைவேற்றியது. நீங்கள் அதை திருப்பிக் கொடுப்பதன் மூலம் உங்கள் கடமை உணர்வை நிறைவேற்றுகிறீர்கள். இந்த கடனை அடைக்கும் சக்தி எனக்கு கிடைத்ததற்கு நன்றி, இனி நான் அதிக செல்வத்தை பெறுவேன் என்று சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் கடன் சுமைக்கு விடை கொடுக்கிறது. நீங்கள் நன்றி உணர்வுடன் பணத்தை அனுப்பும்போது அது ஒரு நேர்மறை அதிர்வுடன் செல்கிறது. அந்த நேர்மறை அதிர்வு உங்கள் செலவு செய்த தொகையை விட பல மடங்கு செல்வமாக மீண்டும் உங்களை தேடி வரும். இதுதான் பிரபஞ்சத்தின் கொடுத்தல் பெறுதல் விதி. பணம் வரும்போது மட்டுமல்ல, செலவாகும்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த நன்றி உணர்வு உங்கள் நிதி வாழ்க்கையின் மீதான உங்கள் பார்வையை நிரந்தரமாக மாற்றும். நண்பர்களே, இந்த 3 பழக்கங்களையும் நீங்கள் இன்று இப்போது இந்த நொடியில் உடனடியாக மாற்றுங்கள். பணத்தை ஒரு உயிர்ச்சக்தியாக விசுவாசமான துணையாக மதியுங்கள். உங்கள் பணப்பையை நேர்த்தியாக பராமரியுங்கள். செலவாகும் பணத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாற்றங்கள் உங்கள் ஆழ்மனதை மாற்றி நீங்கள் பணம் ஈர்க்கும் ஒரு காந்தமாக மாறுவதை நீங்கள் நிச்சயமாக கண்கூடாக காண்பீர்கள். செல்வச் செழிப்பு என்பது விதி அல்ல, அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை இன்று முதல் நீங்கள் தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம்.